வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாப்பாவை ஸ்கூல் அனுப்ப முடியல, எனக்கு உடம்பு முடியல. பாப்பா கொஞ்சம் முடி அதிகமாக இருக்கனால 2 ஜடை பின்னி அனுப்பணும். சரி, அவங்க அண்ணாவை அனுப்பிச்சாச்சு. 9th படிக்கிறனால. பாப்பா 2nd ஸ்டாண்டர்ட்னால சரி இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டாங்க. லீவே போட மாட்டாங்க. எனக்கு இன்றைக்கி ரொம்ப உடம்பு முடியல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அனுப்ப முடியல. இப்போ கடகடனே முடிஞ்சளவு ஒரு ரசம் வச்சு வாழைக்காய் வறுவல் பண்ணிவிட்டு சாதம் வடித்து வச்சுட்டு வீடை க்ளீன் பண்ணி விட்டு இன்றைக்கி ஸ்கூல் போகாதனால இன்றைக்கி அந்த நாள் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறனால படித்து கொடுக்க உட்காந்துட்டேன். இங்கிலீஷ் ஓரளவு படிப்பாங்க, எழுதுவாங்க. இங்கிலீஷ் மீடியம் போகிறனால தமிழ் வரலை. இப்போ 2nd ஸ்டாண்டர்ட் தானே, பொறுமையாக சொல்லி கொடுத்துக்கலான்னு விட்டுட்டா கூட கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போலேருந்தே கற்றுக் கொடுத்தா தான் ஓரளவு வருவாங்க. இப்போ என்னென்னா ஈஸி மெத்தடு தமிழில் லெட்டர்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படிங்கிறத இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன் பாப்பாவுக்காக. இன்றைக்கி இப்போ இப்படி கேட்கும்போது லைனாக சொல்லிடுவாங்க. இப்போ இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இரு இல்லு இவ்வு இல்லு ட்ரு அதெல்லாமே சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் இப்போ ஈஸி மெத்தட் எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு லானாலேயே ஒரு 3 லானா இருக்கு இல்லையா? லானா, மவ்வளவு லானா, கால் லானா. அதே மாதிரி நானாவில் 3 சுழி நானா இருக்குது, 2 சுழி நானா இருக்குது, கால் நானா இருக்குது. அதே மாதிரி ராணாவில் சின்ன ராணா இருக்குது, பெரிய ராணா இருக்குது. இந்த மாதிரி இருக்க லெட்டர்ஸ் எல்லாமே தனியாக பிரித்து இதுக்கு 3க்குமே ஒரே சவுண்டு தான் வரும். ஆனால் இடத்துக்கு பொறுத்து வேறுபடும். அந்த மவ்வளவு லானா அப்படிங்கிறத நாக்கை எப்படி மடித்து சொல்லணும், அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இப்போயே சொல்லி கொடுத்துட்டா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் பாப்பாவுக்கு இப்போ இப்படி சொல்லும்போது ஈஸியாக சொல்லிடுவாங்க. சொல்லுங்கள், பென்சில் வச்சு சொல்லுங்க பாப்பா. அக்கனா அக்கனா இங்கே இல்லை, நீங்கள் எழுதிருங்க. அக்கனா அக்கனா என்னது? ஆயுத எழுத்து. எழுதுங்க. இப்போ இக்கு இங்குச்சு சொல்லுங்க. இஞ்சு இட்டு இன்னு. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இப்படி லைனாக சொல்லும்போது கரெக்டாக சொல்கிறாங்க. இப்படி மெய் எழுத்துக்கள் எல்லாமே லைனாக சொல்லும்போது அவங்களால சொல்ல முடியலை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எப்படியாவது ஃபுல்லாக உட்காந்து பாப்பாவை ரொம்ப மிரட்டாமல் அடிக்காமல் பாசமாக சொல்லி கொடுத்தா மட்டும்தான் இவங்களுக்கு புரியும். ரொம்ப மிரட்டியெல்லாம் சொன்னால் அந்த அழுது அந்த மாதிரி பண்ணுறதுலேயே டைமை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. முடிஞ்சளவு இன்றைக்கி இதை தான் சொல்லித்தர போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடு இப்படி இல்லை, இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க, அப்போ இன்னமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபுல் டே பாப்பாவுக்கு படித்து கொடுத்து எல்லா லெட்டர்ஸையுமே தமிழில் கற்றுக் கொடுத்து தான் நாளைக்கு ஸ்கூல் அனுப்ப போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.